தஞ்சை நகர் பகுதியிலிருந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் செல்லும் தஞ்சை நாகை சாலை முக்கிய வழித்தடமாக இருந்து வருகிறது. இந்த சாலை வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான இருசக்கர மற்றும் கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தும் வழித்தடமாக தஞ்சை நாகை சாலை இருந்து வருகின்றது. போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த சாலையில் பாதாள சாக்கடை குழிகளில் அடைப்பு ஏற்படும். அதனை சரி செய்வதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு பின்பு மூடப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, தற்போது தஞ்சை நாகை சாலையில் ஆங்காங்கே ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து பள்ளங்கள் உருவாகி இருக்கின்றன. இவை மூடப்படாமல் இருக்கின்றது. சாலையில் பள்ளம் இருப்பது தெரியாமல் வாகனங்களில் வருபவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார்கள். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனங்களில் வருபவர்கள் சாலையில் இருக்கும் ஆபத்தான பள்ளத்தினால் சிறு சிறு விபத்துகளில் சிக்கிக் கொள்கின்றனர். குறிப்பாக தொல்காப்பிய சதுக்கம், ரவுண்டானா சாலை மற்றும் தஞ்சை நாகை சாலையில் இருக்கும் மேம்பாலம் செல்லும் வழியில் பெரிய பள்ளங்கள் இருக்கின்றன. இந்த பள்ளங்களினால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் எதுவும் ஏற்படும் முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி தஞ்சை நாகை சாலையில் உள்ள ஆபத்தான பள்ளங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும்.